பிரியமானவர்களே, ஜீவனும் தீர்க்காயுசும் என்ற இந்த பகுதிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் உங்களை எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில நாட்களாக இந்த பகுதியில் தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் பகுதியாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளில கூட ஒரு சின்ன பகுதி உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பரலோக தேவனுக்கு எத்தனையோ விதமான ஆழமான பெயர்கள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமானது ஒன்று, அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் என்று சொல்லி தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தீர்க்காயுசு உள்ளவர் என்றே எழுதப்பட்டிருக்கிறது, நீண்ட ஆயுசு உள்ளவர் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தமானது அவருக்கு முடிவே இல்லை என்பது அர்த்தம். நித்திய காலமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒருபோதும் முடிவில்லை. அப்படிதான் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் தான் அவருடைய ஜனங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுசை கொடுத்து சந்தோஷமா இந்த பூமியில வாழ வைக்க முடியும். அதற்காகத்தான் இந்த பகுதிகளை நான் உங்கள் மத்தியிலே பகுதியாய் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன் அல்லது போதனையாய் செய்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சொல்ல நான் உங்களோடு கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த ஆபிரகாமை அழைத்த போது, அதாவது ஆரான் என்ற இடத்திலிருந்து அவனை அழைத்த போது, அவனுடைய தகப்பனார் மரித்த போன அந்த கட்டத்துல 75வது வயதுல தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அழைப்புக்கு தன்னை விட்டு கொடுத்து, அவன் தன்னை ஒரு முறை கூட இதுவரை விசுவாசம் என்று தெரியாத இருந்த ஆபிரகாம் அழைத்த தேவனிடத்துல தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். தேவன் அவனை கூப்பிட்டு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 3 வருஷத்துல கர்த்தர் திட்டவட்டமாய் அவனோடு பேசும்போது அந்த சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்து தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு விசுவாசத்தில் போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்மால பார்க்க முடிகிறது. என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு போகும் இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முதல் முறையாக கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டிருந்த மனிதன் நோவாவாய் இருந்த போதிலும் ஆபிரகாம் அடிக்கடி பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். இந்த தொழுது கொள்ளுதல், கர்த்தரை தொழுது கொள்ளுதல் அவனுக்குள் எப்படி கடந்து வந்தது, எப்படி இவைகள் எல்லாம் அவன் சிந்தித்தான் நமக்கு தெரியாவிட்டாலும் அவன் தேவனை தொழுது கொள்ளுவதில் மிகவும் கவனம் செலுத்துகிறவனாய், அதிகமாகவே அக்கறை கொண்டவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அது நிமித்தம் கர்த்தர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு அதிகமான மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை கொடுத்து அவனை பெரிய சீமான் ஆக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சீமான் என்ற வார்த்தைக்கு பெரிய ஐஸ்வர்யவான், அதிகமான மிருக ஜீவன்கள், அதிகமான வெள்ளி, அதிகமான பொண்ணு. வேதாகமத்துல வாசிக்கும் போது அவனுக்கு கிட்டத்தட்ட 300க்கு மேலான வேலையாட்கள் அவன் வீட்டுக்குள்ள இருந்தார்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய சீமான், இவ்வளோ பெரிய பணக்காரன், இவ்வளோ பெரிய மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, அவன் தேவனை மாத்திரம் பின்பற்றுகிறவனா இருந்தான். அவனுக்கு அவ்வளவு ஆஸ்திகள் இருந்தும், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தும், அவ்வளவு நன்மைகள் இருந்தும், அவனுக்கு எல்லா விதத்திலும் குறையில்லாமல் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி வேதாகமத்துல திட்டவட்டமா வாசிக்கிறோம். அவனுக்கு இருந்த ஆஸ்தி மேல் அவனுடைய இருதயம் போகவில்லை. அவனுக்கு இருந்த ஏராளமான மிருக ஜீவன்கள், நன்மைகள், அவைகள் மத்தியில் அவனுடைய இருதயம் கடந்து போகவில்லை. அவனுடைய இருதயம் எல்லாம் அழைத்த தேவன்.
எனக்கு குழந்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருந்தாரு. என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமாய் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு தேவன் அழைப்பு கொடுத்த போது 75 வயது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல நல்ல கவனிங்கோ, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் 175 வயதில மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 75 வயதில அழைப்பு, 175 வயதில அவனுடைய மரணம். 100 ஆண்டுகள் இந்த உலகத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஆயுசு நாட்கள் அவளை விரும்பி கொடுக்கிறார். அது அவருடைய பகுதி. 2வது பகுதி, கர்த்தர் யாருக்கு ஆயுசு நாட்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அந்த மனிதர், அந்த நபர் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவன் எதை சொல்லுகிறாரோ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் எதை கொடுத்தாலும், எந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும், எந்த நன்மைகளை பெருகினாலும் உயர்த்தினாலும் அதன் மீது கவனம் செலுத்தாமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நடந்து கொண்டு போகும்போது அந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்தி கொண்டே வருவார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்றால், கர்த்தர் அவனுடைய அப்பத்தையும் அவனுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். வியாதி அவனிலிருந்து எடுத்து போட்டபடினால் அவனுக்கு கர்த்தர் பூர்ண ஆயுசு நாட்களோடு நடத்தினார். அதுக்குத்தான் யாத்திராகமத்தில் 23ஆம் அதிகாரத்துல 25-26 வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்ற திட்டவட்டமாய் மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த தேவன் மோசேயினுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். அவனுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தார். அவன் 120 வயதில் மரித்தான். பிரியமானவர்களே, ஆயுசு நாட்கள் ஜீவன் கர்த்தர் கருத்துக்குள் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அப்படி சேவித்து அவரை தொழுது கொண்டு அவருடைய வழியிலே நடந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆபிரகாமுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்தவர், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்தவர், ஈசாக்குக்கு 180 வயது கொடுத்து அந்த ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கூட அந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார் என்பதை நிச்சயமாகவே அதற்கு நான் நம்பிக்கையுள்ளவனாய் வாக்கு தத்தத்தின் மூலமாய் சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். ஐயோ, நான் எப்பொழுது செத்து விடுவேன், இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம், இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு யோசனைகள் வரலாம். ஆண்டவர் சொல்லுறார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன், அவனுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன், அவனுக்கு நான் ஆயுசு நாட்களை கெட்டிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாய் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய அப்பத்தையும் கர்த்தர் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் போது வியாதியை உன்னிலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், என்னோடு சேர்ந்து கண்களை மூடுவீர்களானால் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேளையில இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை கருத்துக்கள் வைக்கிறேன். ஏசப்பா, ஆபிரகாமை 75 வயதில் அழைத்தீங்கப்பா, 175 வயது வரையும் நடத்தினீர். 100 வருடம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் ஆயுசை கெட்டுப்படுத்தினீர். அவனுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து 175 வயது வரைக்கும் இந்த பூமியில வாழ வைத்தீரைப்பா. பூரண ஆயுசுடனே அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா, அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித மரண பயங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே வியாதி நிமித்தம் சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல எடுத்துப்படுங்க. இயேசுவின் நாமத்துல அவர்களை தொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய தடுமைகளால் உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்கி விடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் படியே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுடைய தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, வியாதியை எடுத்துப்படுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பயத்தின் கட்டுகளை அறுத்துப்படுகிறேன். எல்லா பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால வியாதிகளை கொண்டு வருகிற சாபத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போகும்படியா கட்டளைப்படுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் எழுதி பிரகாசிக்கட்டும் ஐயா. அவருடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்க
ஆண்டவரை. அவருடைய வாழ்க்கையை மலரச் செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் இன்று சேர காரியங்கள் கண்டு அநேகரை சத்தியத்தின் பாதையில் நடத்தக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி கொடுங்க. அப்படியே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிக மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.